இன்னைக்கு நான் ஒரு ரசம் வைக்க போகிறேன். பிகினர்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரசம் வச்சு காட்டுங்கன்ட்டு. அதனால் சீரகம், மிளகு, தக்காளி, புளி, பூண்டு, பச்சை மிளகாய், அவிச்ச துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், இது தேவையான இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ஃபைனலாக சேர்க்கணும். சரியா? செய்கிற இப்போ கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொடிஞ்சதும் நம்ம சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம பிடிச்சி வச்சுக்கோங்க, அதை போட்டுடணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். நல்லா ஒரு வாசம் விட்டு ஒரு வாசம் பருப்பு நல்ல கொலைய அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு லேசாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் இருமல் வர்ற மாதிரி இருக்குது. பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் போடணும். நம்ம தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டேன், அடிச்சிட்டேன். மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டுட்டேன். நல்லா அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும், நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். புளி தண்ணி கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கனால நல்ல நுர கூடி வரட்டும். இன்னொரு தாளிப்பு இருக்குது, காட்டுறேன். ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போடணும். மஞ்சத்தூளும் இல்லை போடணும். ஆனால் நான் பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு அவிச்சிருக்கனால இல்லை மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேர்க்கலாம். ரசம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வதக்கி கடாய் போட்டிருக்கேன்னா நான் வதக்க போகிறேன். வதக்கி ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஊற்றிடணும். இது ஒரு வித்தியாசமான ரசம். நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ ரசம் வச்சுருந்தாங்க. ரசம் மாதிரியும் இல்லை, சாம்பார் மாதிரியும் இல்லை, என்ன அப்படின்னு கேட்டேன்னா அப்போ சொன்னாங்க, நீ இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாரு, சூப்பராக பாருங்க. நுர கூடி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கினோடனே இதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான். ரசம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது. இதுக்கு என்ன பேர் வைக்கன்னே தெரில, ஆனால் ரசம்தான் இது. நான் சும்மா சொல்கிறேன். நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சாரா சமீரா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பிகினர்ஸ்க்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், ஃபினிஷ்டு, முடிஞ்சிடுச்சு. இதை தூக்கி இதில் போட்டோடனே முடிஞ்சிச்சு. இந்த வெங்காயம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம், இல்லைன்னா நெய்யில் வதக்கலாம். ரெண்டில் ஏதாவது செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ரசம் சூப்பர்.